மனிதனின் பயணம் ஒரு செல்லிலிருந்து தொடங்கியது. இந்த உலகில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் அடிப்படை அந்த ஒரு சிறிய செல்தான். கடல்களில் முதலில் தோன்றிய ஒற்றை செல்கள் காலப்போக்கில் பல செல்களாக வளர்ந்தன. அவை உயிரினங்களின் அடிப்படை வடிவமாக மாறின. மீன்கள் தோன்றி நீரில் வாழ்வதற்கான உடல் அமைப்பை பெற்றன. பின்னர் சில உயிரினங்கள் நிலத்திற்குள் நகர ஆரம்பித்தன. அமீபியன்கள் நீரும் நிலமும் இரண்டிலும் வாழ கற்றுக்கொண்டன. அதன் பின்னர் சரிசிரிப்பு உயிரினங்கள் தோன்றின. காலம் மாற டைனோசர்கள் போன்ற பெரிய உயிரினங்கள் பூமியை ஆட்சி செய்தன. அவை அழிந்த பின் பாலூட்டிகள் வளர்ச்சி அடைந்தன. மரங்களில் வாழ்ந்த குரங்கின முன்னோர்கள் மெதுவாக தரையில் வாழ ஆரம்பித்தனர். இது மனிதன் உருவாகும் பாதையின் தொடக்கம். ஆஸ்ட்ரலோபிதேகஸ் மனிதன் 2 கால்களில் நடக்க ஆரம்பித்தான். இது மனித வளர்ச்சியில் ஒரு பெரிய மாற்றம். ஹோமோ ஹேபிலிஸ் கருவிகளை பயன்படுத்த கற்றுக்கொண்டான். அறிவு வளர்ச்சி இங்கே தென்பட்டது. ஹோமோ எரெக்டஸ் நெருப்பை பயன்படுத்தினான். உலகம் முழுவதும் பரவ தொடங்கினான். நியாண்டர்தால் மனிதன் சமூகமாக வாழ்ந்தான். உணர்வுகள் மற்றும் பாதுகாப்பு பழக்கம் வளர்ந்தது. இறுதியாக ஹோமோ சேபியன்ஸ் நவீன மனிதன் தோன்றினான். அறிவு, மொழி, கலாச்சாரம் அனைத்தும் இங்கே வளர்ச்சி அடைந்தன. ஒரு செல் தொடங்கிய இந்த பயணம் இன்று நம்மை நவீன மனிதனாக மாற்றியுள்ளது.